ஹாய் வசந்தம் ஃபேமிலி, வெல்கம் டு வசந்தம் டெய்லரிங். நம்ம வசந்தம் டெய்லரிங்கில் பட்டுப்பாவாடை ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிறோம். ஆனால் மெஷர்மெண்ட் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி போடுங்கன்னு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. அதனால் நான் இப்போ இன்னொரு பட்டுப்பாவாடை உங்களுக்கு போடுறேன். இந்த பட்டுப்பாவாடையை பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட் ஒன்றும் ரொம்ப கஷ்டம் இல்லை. ஏன்னா யாருக்கு நம்ம பாவாடை தைக்க போகிறோமோ அவங்களோட இடுப்பு சுற்றளவை அளந்துக்க வேண்டியது, அவங்களுக்கு எவ்வளோ உயரம் தேவையோ அந்த உயரத்தை அளந்துக்க வேண்டியது. நான் இப்போ 4 to 5 வயது குழந்தைகளுக்குள்ள அளவு தான் போடுறேன். இதுக்கு உயரம் பாருங்கள், ஒரு 18 சென்டிமீட்டர், 17லேருந்து 18 சென்டிமீட்டர் போட்டால் போதும். உயரம் 18 சென்டிமீட்டரும் அகலம் 30 சென்டிமீட்டர் வச்சு 2 மடிப்பில் நான் போட்டிருக்கிறேன். இது கொஞ்சம் சுருக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். 40 போட்டோன்னா, 40 வச்சுட்டு 2 மடிப்பு போட்டோன்னா ஓரளவுக்கு சுருக்கு நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். 2 மடிப்பாக நான் போட்டிருக்கிறேன். இதில் சென்டரில் ஒரு கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாம் சுருக்கு வைக்க ஆரம்பிக்கணும். பாவாடையை பொறுத்தவரையிலும் தையல் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு 10 நிமிஷத்துக்கு துணியை எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நாம் தச்சு எடுத்துடலாம். அதாவது தைரியமாக தைங்க, நம்பிக்கையோடு தைங்க, நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் தைச்சிங்கன்னா இந்த சுருக்கெல்லாம் ரொம்ப சிம்பிள். நான் இடது கை எடுத்து மடித்து விடுவேன், வலது கையில் ஒரு ஊசி வச்சுருப்பேன். ஏன்னா அங்கே நண்டு காலுக்குள்ளே நம்ம மடித்து தள்ளி விட வேண்டியிருக்கனால நாம் வலது கையில் ஒரு ஊசியும், வளர்ந்த பெரிய ஊசியும், இடது கையில் ஒரு சுருக்கும் வச்சுட்டு நாம் மடித்து தள்ளி விடணும். அந்த சென்டரில் ஒரு கட் பண்ணணும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வரும்போது நம்ம டேப் எடுத்து அளந்துக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு எந்த அளவு இடுப்பு தேவையோ அதில் நேர் பகுதி, அதாவது நம்ம இடுப்பை அளந்துட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு கூட்டிக்கணும். இப்போ எங்கள் குழந்தைங்களுக்கு 18 இன்ச்சு இடுப்பு இருக்குது, அதுக்கு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து நமக்கு 20, 21 வரைக்கும் இருக்கலாம். 21க்கு மேலே இருந்தால் ரொம்ப அசிங்கமாக பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் ஒரு பகுதி வரும்போது நமக்கு அந்த 10 இன்ச்சோ 10.5 இன்ச்சு இருந்தால் போதும். அந்த அளவுக்கு எடுத்தோன்னா சுருக்கு கரெக்டாக எல்லா பக்கமும் ஈவனாக வரும். அப்புறம் பட்டு பாவாடையை பொறுத்த வரையிலும் உள்ள ஒரு லைனிங் கிளாத் எப்போவுமே கொடுக்கணும். முன்னால் குழந்தைங்களுக்கு பாவாடை சட்டை போட்டால் உள்ள ஒரு ஜிம்மிஸ் போடுவாங்க. அது நம்ம இந்த சின்ன குழந்தைகளுக்கு போட முடியாதுங்கும் போது நம்ம ஒரு லைனிங் கிளாத் கொடுத்து தைக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துணியை கூட எடுத்து கரெக்டாக மேல் துணிக்கு நம்ம எவ்வளவு சுருக்கு வச்சுருக்கோமோ, 21 இன்ச்சு வச்சுருக்கோன்னா அதே 21 இன்ச்சு வரக்கூடிய அளவுக்கு அந்த லைனிங் கிளாத்லேயும் சுருக்கு வச்சுட்டு 2 துணியையும் சேர்த்து வச்சு நல்லா ஒரு அடி போட்டணும். கீழே உள்ள துணியும் நல்லா பிடியில் கிடைக்கணும். அந்த அளவுக்கு நம்ம தைச்சோன்னா நல்லா துணி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இனி நம்ம இடுப்புக்கு பட்டி வைக்கணும். ஒரு 3.5 இன்ச்சு அளவில் ஒரு துணி வெட்டி அந்த துணியை இடுப்பில் வச்சுட்டு உள்பக்கமாக எப்போவுமே நாம் அந்த பட்டி வைக்கும்போது கவனமாக இருக்கணும். உள்பக்கம் வச்சு தைச்சிட்டு அப்புறம் வெளிப்பக்கமாக மடித்து தைக்கணும். நான் இன்றைக்கி பட்டிக்கு நைஸ் துணி தான் வச்சு தைச்சிருக்கிறேன். ஏன்னா நான் தைச்சிருக்கிற பாவாடை ஃபுல் ஜரி உள்ள துணி. அதை நம்ம வச்சு தைச்சோன்னா குழந்தைங்களுக்கு இடுப்பில் குத்தும், குழந்தைங்க ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டான துணிகளை வச்சு தைச்சோன்னா இடுப்பில் கட்டும்போது சாஃப்டாக இருக்கும். மேக்ஸிமம் நாம் ப்ளவுஸுக்கு நைஸ் துணி தான் எடுப்போம். அந்த துணியிலே கூட நம்ம பட்டிக்கு துணி எடுத்து வச்சு தைச்சிக்கலாம். இந்த பட்டியை மடித்து வெளிப்பக்கம் மடித்து அடிக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது விளிம்பையும் நம்ம மடக்கி விட்டுக்கணும். ஏன்னா அந்த இடத்துல நாடா போட்டாலும் சரி, பட்டன் வச்சாலும் சரி, விளிம்பை நாம் மடக்கி அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு வெளிப்பக்கம் மடக்கி அடிக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த கரெக்டாக எல்லா இடமும் ஈவனாக வர்ற மாதிரி அடிக்கணும். அப்புறம் நல்ல அழகாக வெளியே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும். அந்த மாதிரி நம்ம மடக்கி ஒன்று போல் அதை அடிச்சு விடணும். நீங்கள் புதுசாக படிக்கிறவங்களா இருந்தால் அந்த விளிம்பில் கூட மடித்து ஒரு அடி போட்டுக்கலாம். நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால அதை நான் மடக்கி அப்படியே நேராக அடிக்கிறேன். நீங்கள் வேணால் விளிம்பில் கூட ஒரு அடி போட்டுக்கலாம். ஏன்னா அடி போட்டாச்சுன்னா வெளிப்பக்கம் ஆனதுனால தெரியும். அதனால் மடக்கி அடிக்கிறது தான் நல்லது. நம்ம இஷ்டத்துக்கு அழகாக பார்க்குறதுக்கு பட்டி அழகாக இருக்கணும், அந்த மாதிரி தைக்கணும். இந்த பாவாடைக்கு சுருக்கு எடுத்து முடிஞ்சதும் நம்ம அதை ஒரு அயன் பண்ணிக்கிட்டோன்னா அந்த சுருக்கு அப்படி நேராக நிற்கும். இப்போ நான் கூட அயன் பண்ணாமல் தான் தைக்கிறேன். நான் தைச்சி முடிச்சுட்டு அயன் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் முதல்லையே அயன் பண்ணி அந்த சுருக்கை நேராக வச்சு தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். பட்டிக்கு ஒரு அடி அடித்த பிறகு ரெண்டாவது அதுக்கு மேலே 1 சென்டிமீட்டர் அளவு உயரத்தில், அதாவது நம்ம கீழே தைச்சிருக்கக்கூடிய இந்த பட்டு பாவாடையோட அந்த தும்பு அதில் பிடியில் கிடைக்கிற மாதிரி உள்ள உயரத்தில் நம்ம கூட ஒரு அடி அதில் போட்டுக்கணும். இப்போது தச்சு முடித்ததும்
நாம் பாவாடையில் விளிம்புகள் ஏதாவது மடிக்காமல் இருந்தால் அதை மடிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து லைனிங் கிளாத்தோட விளிம்பு வந்து முதல்ல மடிக்கலை அடிப்பகுதியில். இப்போ அதை நான் மடித்து அடிக்கிறேன். ஒரு அடி அடித்தா போதும். அடித்து முடிச்சுட்டு அப்புறம் நாம் பாவாடையை ஜாயின் பண்ணணும். பாவாடையை ஜாயின் பண்ணும்போது ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது நம்மக்கிட்ட இப்போ 4 துணி இருக்குது. அதாவது 2 லைனிங் கிளாத்து, 2 பட்டு பாவாடையில் உள்ள கிளாத் 2 இருக்குது. இந்த 4 துணியும் இந்த தையலுக்குள்ளே வர்ற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியணும். நம்ம பிடிச்சி கையில் வச்சுட்டு ஒழுங்காக தைக்கணும். பட்டு பாவாடையை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு மடிப்பு மடித்து அடிக்கணும். ஒரு அடி அடித்தா நிற்காது. அதனால் ஒரு அடி அடிச்சுட்டு அப்புறம் நாம் கூட ஒரு மடிப்பு மடித்து அடிச்சு தும்பை மடக்கி அடிச்சிட்டோன்னா ரொம்ப அழகாக தையல் எப்போவுமே பிரியாமல் நம்ம இந்த துணி கிழிகிற வரைக்கும் தையல் பிரியாது. அதனால் அதுலேயும் நம்ம கவனமாக இருக்கணும். பாருங்கள், இப்போ சூப்பரான பட்டு பாவாடை ரெடி ஆகிட்டு. எல்லாம் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் கூட கிடைக்கல. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இந்த பட்டு பாவாடை ரெடி ஆகிருக்கு. இதை நீங்களும் தச்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.